Okay, good evening, everyone. Good evening, Good evening, sir. Good evening, sir. Good evening. Good evening, sir. So in last class, we completed biotechnology principle and principles, right? Yes, sir. Sir. Okay, today we will start biotechnology and its applications. Is it okay? Good. And once we complete this unit, I think someone is mute பண்ணிடுங்க. Okay. Thank you. So let me start the lesson. Okay, biotechnology and its application. So we already discussed what is biotechnology and principles and how these principles are worked to produce rDNA technology. Everything we saw in previous lesson, and today we are going to start biotechnology and its applications. See, the applications today world, it is many branches. Okay, so many fields are depend biotechnology directly or indirectly, which means the biotechnological products dominant. They are doing very important role in various industries, especially medicines, agriculture. These two industries are directly or indirectly depend the biotechnological products, and even nowadays we are using vaccines, right? Per nimsham. Per nimsham. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வேர்ல்டில் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து வேக்சின்ஸ் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? நம்மளுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து வேக்சின் அப்படின்றது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு அகைன்ஸ்ட் கொரோனா. ஸோ இந்த வேக்சின் ப்ரொடக்ஷன்லேயே வந்து பயோடெக்னாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் வேக்சின்ஸ், ஈவன் கோவிஷீல்டாக இருந்தாலும் சரி, கோவேக்சினாக இருந்தாலும் சரி, தே ஆர் இன்ஆக்டிவேட்டட் வைரல் பார்ட்டிகல் வேக்சின்ஸ் தான். அதே மாதிரி ஃபைசர் மாதிரியான கம்பெனியில் எம்ஆர்என்ஏ வந்து ஆர்என்ஏ பேஸ்டு வேக்சின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இன்னைக்கு எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய ஃபீல்டு வந்து பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கு. எஸ்பெஷலி ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, வேஸ்ட் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த லெசன்ல நம்ம பேசிக் ரொம்ப ஒரு 3 டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அக்ரிகல்ச்சரல், இன்னொன்று வந்து மெடிசன். இந்த 2 டாபிக்ல வந்து பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பட் நம்மளுடைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி பிகினிங், ஸோ தே வில் இன்க்ளூட் வேரியஸ் டாபிக்ஸ், தெரப்பட்டிக்ஸ், டயக்னோஸ்டிக்ஸ், genetically modified crops for agriculture, processed food, bioremediation. What about bioremediation? What is meant by bioremediation? Using of bacteria. Right. So cleaning the environment by using some transgenic organisms. Okay. Insects and plants. Yes. Yes. Even microbes, even plants also nowadays used for bioremediation. இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம என்னுடைய இதை பார்க்குறோம். ஸோ வி ஸ்டார்ட் வித் பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். Okay, so these are the list of topics in this lesson we are going to discuss. So biotechnological applications in agriculture, why it is important? ஏன் இன்னைக்கு biotechnological applications வந்து இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல யூஸ் ஆகணும் அப்படின்னா, பிகாஸ் இன்னைக்கு இந்த வேர்ல்டு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா டிபெண்ட் பண்ணியிருக்குது. இன்னைக்கு மட்டும் கிடையாது, என்னைக்குமே அது டிபெண்ட் தான். பட் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் அதிகமாயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி
இந்த இடத்துல இன்செக்ட்ஸ்னுடைய பாதிப்பு அதிகமாயிடுச்சு, பெட்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு. சில நேரங்களில் ட்ராட் கண்டிஷன்ஸ் அதிகமாயிடுது, சில நேரங்களில் வந்து ஃப்ரோஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இப்படி விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வருது. ஸோ அதிலிருந்து அவங்கள வந்து ஓரளவுக்கு வந்து ஓவர் கம் பண்றதுக்காக, இந்த மாதிரி இஷ்யூஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காகவும் இன்னைக்கு பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ பொதுவா நம்ம இந்த இடத்துல இன்க்ரீசிங் ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு நம்ம பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க கொடுத்துருக்கக்கூடிய பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து அக்ரோ கெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஜெனட்டிக்கல் இன்ஜினியர் கிராப் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 3 இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் இன் அக்ரிகல்ச்சர். சரி, ஏன் அக்ரிகல்ச்சர்ல பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, 1960ஸ்ல ஓகே 1960ஸ்ல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து நிறைய மக்கள் வந்து பசியால கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுட்டு கொடுக்கணும், ஃபீட் பண்ணணுன்றது அன்னைக்கு கவர்மெண்ட்னுடைய பெரிய டாஸ்கா இருந்துச்சு. அப்போ MS சுவாமிநாதன் அவருடைய தலைமையில ஒரு கமிட்டி வந்து செட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் கிரீன் ரெவல்யூஷன். நம்ம எல்லாருமே லோயர் கிளாஸஸ்ல படிச்சிருப்போம். டியூ டு கிரீன் ரெவல்யூஷன் நம்ம வந்து இன்னைக்கு செல்ஃப் சஃபிஷியண்டா ஆயிருக்கும் ஃபுட் ப்ரொடக்ஷன்ல. பட் இருந்தாலும் இன்னைக்கும் நிறைய மக்கள் பசியால இருக்காங்க. பட் அது பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2 இம்பார்ட்டன்டான கிராப்ஸ், ஒன்னு வந்து ரைஸ், இன்னொன்னு வந்து வீட். இந்த 2 கிராப்பையுமே இன்னைக்கு நம்ம வந்து சர்ப்ளஸா ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். பட் இவ்வளவு நடந்தாலும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலமா நம்ம அதிகமா அக்ரோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த அக்ரியோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணதால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, லேண்ட் எல்லாமே வந்து பயங்கரமா அதனுடைய சாயில் ஃபெர்டிலிட்டி குறைஞ்சிடுச்சு. நிறைய இடத்துல சாயில் டாக்ஸிசிட்டி அதிகமாயிடுச்சு, ஆர்சனிக் கண்டாமினேஷன் அதிகமாயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும் இந்த லெசன்ல அப்படின்னா, இங்க இருந்து பிளான்ட்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை, அனிமல்ஸ், those genes have been altered by manipulation are called genetically modified organisms. See, by using genetically modified organisms, we can produce some products. So அதுதான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க அக்ரிகல்ச்சர்ல இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஆகிறதால, ஜீன் மாடிஃபிகேஷன் ஆகிறதால நம்ம இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அக்ரிகல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், we can make crops more tolerant to abiotic stresses. அதாவது அதிகமான கோல்டு, ஓகே, ட்ராட், சால்ட், ஹீட் கண்டிஷனை தாங்கி வளரக்கூடிய பிளான்ஸ் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி we can reduce reliance on chemical pesticides. ஸோ நம்ம பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிராப்பை ப்ரொடியூஸ் பண்றது மூலமா நம்ம கெமிக்கல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அந்த பிரச்சனை, அது அந்த டிபெண்டன்சி குறைஞ்சிடும். ஓகே, அண்ட் இட் இஸ் நாட் ஓன்லி எக்ஸ்பென்சிவ். ஓகே, இந்த கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் வந்து இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். அட் த சேம் டைம் they are not good for human health also. Not only human health, and even every ecosystem will suffer. Okay, ஸோ எப்பெல்லாம் மனுஷன் வந்து இந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்றானோ அப்போ அது கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதை நம்ம குறைக்கலாம். தேர்ட் வந்து நம்ம இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணும்போது போஸ்ட் ஹார்வெஸ்டிங் லாஸஸை குறைக்கலாம். சரி, இன்னைக்கு வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல இல்லை ஒரு காய்கறி கடையில போயிட்டு நம்ம தக்காளி வாங்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்துல தக்காளி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே சைஸ்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேக்சிமம் ஒரு சைஸ்ல இருக்கும். அதே நேரத்துல அழுகுறது அப்படின்றது இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. தக்காளி அழுகி போன தக்காளி நீங்க கடையில இருக்கிறதே ரொம்ப குறைவா இருக்கு. பட் ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கடைக்கெல்லாம் போனோம்னா நிறைய தக்காளி அழுகி இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த லைஃப் ஸ்பேன் இருக்குல்ல, அந்த 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 ஒரு பர்டிகுலர் கிராப்போ இல்லை ஃபுட்டு கிராப்போ இல்லை வெஜிடபிளோ, அதனுடைய அந்த லைஃப் ஸ்பேனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் பை இன்ட்ரடியூசிங் எ ஜீன் இன்டு தட். ஸோ அப்போ இதனால பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் வந்து குறைக்கலாம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறதுன்னு, அவங்க எவ்வளவுதான் விளைவிச்சு கஷ்டப்பட்டு விளைவிச்சு அதை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது மார்க்கெட்ல அதுக்கான போதுமான அளவுக்கு விலை போகலன்னா அந்த ப்ராடக்ட் வேஸ்ட் தான் இல்லையா? ஸோ அவங்களுடைய கஷ்டம்லாம் வேஸ்டா போயிடும். அப்போ இந்த இடத்துல அந்த அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் மூலமா பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து we can increase efficiency of mineral usage by plants. அதாவது இப்போ ஒரு சில பிளான்ஸ் வந்து அதுக்கான மினரல்ஸை மட்டுமே அப்டேக் பண்ற மாதிரி நம்ம வந்து ஜிஎம்ஓஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லை,
என்ஹான்ஸ்டு நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபுட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய கோல்டன் ரைஸை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரொடியூஷன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 2019 கொஸ்டினை கேட்டாங்க. ஸோ விட்டமின் ஏ அப்படின்றது கோல்டன் ரைஸ்ல இருக்கு அப்படின்ற பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஓகே ரைட். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஜிஎம் பேஸ்ட் கண்டென்ட் வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். எதுக்காக அப்படின்னா டு கிரியேட் டைலர் மேடு பிளான்ஸ், ஸோ டு சப்ளை ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்சஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச்சஸ், ஃபியூல்ஸ் அண்ட் ஃபார்மக்யூட்டிகல்ஸ். இதெல்லாமே வந்து இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரா மெட்டீரியலா தேவைப்படுது. அதெல்லாமே நம்ம இந்த ஜிஎம்ஓஸ் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க போறது பிடி காட்டன். ஸோ இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஜிஎம்ஓ, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படின்னா அது பிடி காட்டன் மட்டும்தான். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே ஜிஎம்ஓ இதுதான் பிடி காட்டன். மற்றதெல்லாமே வந்து ட்ரையல்ல இருக்கு. பிடி பிரிஞ்சால் வந்துச்சு, அதை நம்ம அலோவ் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது வாட் இஸ் பிடி? ஸோ இந்த இடத்துல பிடி அப்படின்றது என்ன? ஸோ நிறைய இன்செக்ட்ஸ் வந்து இன்னைக்கு இந்த கிராப்பை வந்து டேமேஜ் பண்ணுது. ஸோ இந்த இன்செக்ட்ஸை எதிர்த்து விவசாயிகளுடைய செலவு வந்து அதிகமாக செலவு பண்றாங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையை ரிசால்வ் பண்றதுக்கும் அதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கும் எடுத்துட்டு வந்த ஒரு மெத்தட் தான் இந்த பிடி காட்டன் ப்ரொடக்ஷன். இந்த இடத்துல பிடி அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னா Bacillus thuringiensis. Actually it's a soil bacteria. Okay, so the bacteria have a genes. Okay, so those genes are responsible for production of a protein. The protein is called insecticidal protein. Okay, so the protein which can kill the other organisms, so in the insecticidal proteins produce பண்ணக்கூடிய சில genes the Bacillus thuringiensis அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாயில் பாக்டீரியால இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஜீனை யூட்டிலைஸ் பண்ணி இன்செக்ட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்றோம். அது எப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ Bacillus thuringiensisல இருக்கக்கூடிய அந்த இன்செக்டிசைடல் ப்ரோட்டீன்ஸை டெரைவ் பண்ணி அந்த ஜீனை நம்ம வெளியே எடுத்து we already knew so how we can obtain the DNA from the organism and what are all the methods. இதெல்லாமே நம்ம பயோடெக்னாலஜிக்கல் பிரின்சிபல்ல பார்த்துப்போம். இப்போ ஒரு ஜீனை நம்ம வந்து அப்டெயின் பண்ணதுக்கு அப்புறம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்செக்டிசைடல் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீன் Bacillus thuringiensisல இருந்து எடுத்து காட்டன் பிளான்ட்டுக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்றோம். அப்போ காட்டனுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் காட்டன் பிளான்ட் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் தீஸ் இன்செக்டிசைடல் ப்ரோட்டீன்ஸ். அப்போ அந்த காட்டன் பிளான்ட்னுடைய லீவ்ஸை அட்டாக் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அந்த இன்செக்ட்ஸ் வந்து இந்த புரோட்டீன் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த இன்செக்ட்ஸ் வந்து அந்த பிளான்ட்டை அஃபெக்ட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சதும் இந்த மெத்தட் தான் இப்போ இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த Bacillus thuringiensis ப்ரொடியூஸ் பண்ணி வேற எந்தெந்த பிளான்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா பிடி காட்டன், பிடி கார்ன், ரைஸ், டொமேட்டோ, பொட்டேட்டோ, சோயாபீன் எக்ஸெட்ரா சொல்லிட்டே போகலாம். பட் you should know the names of the plants which are mentioned in NCERT. ஓகே, சரி என்ன பண்ணியிருக்காங்க, இது எப்படி பண்றாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். The Bacillus thuringiensis வந்து பார்த்தீங்கன்னா some strains of Bacillus thuringiensis they can produce proteins. The protein can kill certain insects like lepidopterans. You should know what are all the lepidopterans: tobacco budworm, armyworm and coleopterans. So இதெல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, these are all the different type of insects. lepidopterana இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். tobacco budworm, armyworm. coleopterans அப்படின்றது பீட்டில்ஸ் நம்ம சொல்றோம். அண்ட் dipterans அப்படின்னா ஃபிளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ். இப்போ நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இதுதான். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இங்க நம்ம பேசினது காட்டனுக்காக பேசுறோம். ஆனா கொஸ்டின் எடுக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கன்னா எதெல்லாம் லெபிடோப்டெரான், எதெல்லாம் கோலியோப்டெரான், எதெல்லாம் டிப்டெரான்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிளியரா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். டெப்டிரான்ஸ் அப்படின்னா ஃபிளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ், பீட்டில்ஸ் அப்படின்னா கோலியோப்டெரான்ஸ், ஆர்மிவாம் அப்படின்றது ஒரு லெபிடோப்டெரான். ஸோ இந்த பாயிண்ட்ஸும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இன்செக்ட்ஸை இந்த Bacillus thuringiensisல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனை வச்சு நம்ம கில் பண்ண முடியும். இது எப்படி பண்றாங்கன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் த ஜீன் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த பிளான்ட். ஓகே, அந்த பிளான்ட்டால் என்ன பண்ண முடியும்னா அந்த காட்டன் பிளான்ட்ல அந்த லீவ்ஸ்ல இந்த டாக்ஸிக் இன்செக்டிசைடல் புரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்.
இப்போ அந்த பிளான்ட்டுக்குள்ள அந்த ஜீன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிளான்ட்ல அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். பட் இன்னொரு விஷயம், நீங்க இதனுடைய ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்கணும். ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பிடி டாக்ஸிக் புரோட்டீன் இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஆக்டிவ் டாக்ஸினா இருக்கும். அதாவது இன்ஆக்டிவ் ப்ரோடாக்சினா தான் இருக்கும். இது வந்து எப்ப வந்து இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்து ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறும் அப்படின்னா, அது வந்து ஆல்கலைன் பிஹெச்ல போய் அது இருக்கும்போது தான் அந்த ஆல்கலைன் பிஹெச் வந்து இந்த இன்ஆக்டிவ் புரோட்டீனை வந்து ஆக்டிவ் புரோட்டீனா ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து நீங்க மறந்துடக்கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிடி டாக்ஸிக் புரோட்டீனோட கேரக்டரிஸ்டிக். ஸோ ஒன்ஸ் த ஜீன் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு காட்டன் பிளான்ட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் தி இன்செக்டிசைடல் புரோட்டீன். இப்போ அந்த ஜஸ்ட் ஒரு காட்டன் பிளான்ட் இருக்கு, அதுல லீவ்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. So these leaves are consumed by these insects, any of these insects. Okay, so இப்போ என்ன ஆகும்னா ஒரு இன்செக்ட் வந்து இந்த லீஃபை சாப்பிடும்போது அந்த லீஃப்ல இருக்கக்கூடிய இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ப்ரோடாக்சின்ஸ் அந்த இன்செக்ட்னுடைய கட் ரீஜன்ல போகும்போது, ஓகே, இன்செக்ட்னுடைய கட் ரீஜன்ல போன உடனே அந்த கட் ரீஜன்ல ஆல்கலைன் பிஹெச் இருக்கிறதால அந்த கட்ல அந்த இன்செக்டிசைடல் புரோட்டீன்ஸ் எல்லாமே கிறிஸ்டலைன் ஃபார்ம்ல இருக்கும். ஆக்சுவலி சொல்ல போனா அது கிறிஸ்டலைன் ஃபார்ம்ல இருக்கும். அந்த கிறிஸ்டலைன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் இப்போ ஆக்டிவ் ஃபார்ம் ஆயிடும். ஆக்டிவ் ஃபார்முக்கு வந்த உடனே இட் ரிலீஸ்ட் இன் தி மிட்கட் எபிதீலியல் செல்ஸ். ஸோ அப்போ அந்த மிட்கட் எபிதீலியல் செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டாக்ஸிக் புரோட்டீன் வந்து அந்த சர்ஃபேஸ் மிட்கட் எபிதீலியம் செல்ஸ் மேல விழுந்த உடனே அதை டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி டிஸ்ட்ராய் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் போர்ஸ் வந்து அதுல ஃபார்ம் ஆகுது. அதனால ஸ்வெல்லிங் ஆகி, ஸோ சில நேரங்களில் செல்ஸ் வந்து லைசிஸ்னா இறந்து போகுது. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் டவுன், அந்த செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்செக்ட் வந்து இறந்தும் போகும். ஸோ இப்போ இப்படி எந்த ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணி தான் பிடி காட்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு புரியணும். என்ன புரியணும் அப்படின்னா, ஏன் பிடி காட்டன் பிளான்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் பிடி அப்படின்றது இங்க எது சொல்றோம், எப்படி இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் இட் கிளியர்? No, sir. எஸ், தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அந்த ஜீனுடைய பேர் என்னன்னு இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். ஆக்சுவலா அந்த அந்த ஜீன் அப்படின்றது என்ன, இந்த பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கிரை அப்படின்றது அந்த ஜீன் அப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட் கிரை ஜீன்ஸ் அந்த பெசிலஸ் துரிஞ்சான்சிஸ்ல இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கிரை 1AC, கிரை 2AB. இது ரெண்டுமே the name of the gene is very important and the controlling insect also very important. Cry 1AC and Cry 2AB control cotton bollworms. So இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, காட்டன் போல்வார்ம்ஸ் நம்ம எந்த ஜீன்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம்னு கேட்கலாம். ஸோ Cry 1AC, Cry 2AB இதுதான் ரெண்டுமே நான் வச்சுக்கணும். அண்ட் Cry 1AB வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், கார்ன் போரரை யூஸ் பண்ணி கார்ன் போரரை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம Cry 1AB யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, Cry 1AC, Cry 2AB எந்த இன்செக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணும், கார்ன் போரரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஜீன் பேர் என்ன, இப்படித்தான் கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதனால யூ ஷுட் நோ okay the genes and their respective controlling insects, right? Okay, the name of the gene is Cry. அந்த டாக்ஸிக் புரோட்டீனுக்கான என்கோட் பண்ணக்கூடிய இந்த ஜீன் பேர் Cry. அதில் டிஃப்ரெண்ட் கிரை ஜீன்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு கிரை ஜீனும் ஒவ்வொரு இன்செக்டை கில் பண்றதுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இப்போ நெக்ஸ்ட் ஒரு மெக்கானிசம் பார்க்க போறோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிருந்து ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறமும் நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இங்க நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா நான் இது சொல்றேன், கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ யாருக்காவது புரியலன்னா கேளுங்க, சரியா? ஸோ இந்த பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் அப்படின்றது என்ன, ஸோ இங்க எந்த பிளான்ட்ல நம்ம இது ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற அந்த ரெண்டு ப்ராசஸ்மே நமக்கு தெரியணும். ஐ திங்க் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி ஜெனடிக்ஸ் முடிச்சிட்டோம். டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகிறது தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் படிச்சிருக்கோம். எம்ஆர்என்ஏ புரோட்டீனா கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான்
டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் மூலமா ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏல ஒரு ஸ்மால் சப்யூனிட் ஒரு லார்ஜர் சப்யூனிட் ரைபோசோம் பைண்ட் ஆயிட்டு ஒரு டி ஆர்என்ஏ வந்து இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கோட் பண்ணிட்டு அமினோ ஆசிட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம டிரான்ஸ்லேஷன்ல பார்த்துருக்கோம். அப்போ இங்க டிரான்ஸ்லேஷன் நடக்கணும், புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னா எம்ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஓகே, ஸோ பட் இங்க என்ன நடக்குது, நம்ம இங்க என்ன நாவல் டெக்னிக் யூஸ் பண்றோம்னா, எப்பவுமே புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னா அது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருக்கும். பட் இங்க நம்ம என்ன பண்றோம், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏக்கு பதிலா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருக்கணும். இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவுக்கு பதிலா நம்ம டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை ஃபார்ம் பண்றோம். ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க, if it is a double standard mRNA, ஓகே, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் mRNA தான் இருக்கணும், பட் நம்ம அதை டபுள் ஸ்டாண்டர்டா மாற்றும் போது there is no chance for coding mRNA sequences. ஸோ mRNAல இருக்கக்கூடிய இந்த கோடான ரீட் பண்ணி டிரான்ஸ்லேஷன் நடக்கலன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது. ஓகே, ஸோ புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காம எந்த ஒரு ஆர்கானிசமும் ப்ராப்பரா சர்வைவ் ஆக முடியாது. அப்போ நம்ம இங்க என்ன பண்ண, so we are silencing mRNA by introducing a complementary RNA. ஸோ நம்ம ஒரு காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏவை கொடுக்கும்போது அந்த காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏ இங்க சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏவோட பைண்ட் ஆயிடுது. பைண்ட் ஆன உடனே நமக்கு தெரியும் காம்ப்ளிமெண்டரி அப்படின்றது என்னன்னு தெரியும். guanine is always bind with cytosine. பேஸ் பண்ணி இந்த இடத்துல பைண்டிங் வந்து நடக்குது. ஓகே, ஸோ அப்போ கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த மெக்கானிசம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம இதுக்குள்ள டீப்பா போய் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஆர்என்ஏ சைலன்சிங் அப்படின்றது, எம்ஆர்என்ஏ சைலன்சிங்ன்றது தான் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். என்ன பண்றோம், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏக்கு பதிலாக டபுள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏவுக்கு சார் இப்போ இன்செக்ட் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தானே ஃபார்ம் பண்ணும், ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏ தானே ப்ரொடியூஸ் பண்ணும், அது எப்படி நம்ம ரெண்டா மாற்ற முடியும் அப்படின்னா அதுக்கான ஒரு மெத்தட் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் அப்படின்றது ஸோ எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். செவரல் நெமட்டோட்ஸ், நோட் டவுன் த நெமட்டோட். ஓகே, இட் இஸ் நாட் எ பாக்டீரியா, இட் இஸ் நாட் எ ஃபங்கை, இட் இஸ் எ நெமட்டோட். ஓகே, they can cause disease in plants and animals, even human beings also suffered by the nematodes. Okay, so here the nematode name Meloidigine incognita. So this is the nematode Meloidigine incognita. It is a nematode and easily infects the roots of tobacco plants. And அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ரிடக்ஷன் இன் yield, அதிகமான ப்ரொடக்ஷன் நடக்கிறது இல்லை. ஸோ இந்த நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டொபேக்கோனுடைய ரூட்ஸ்ல மெலாய்டிஜைன் இன்காக்னிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெமட்டோட் பாதிப்பை ஏற்படுத்தும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு டெக்னிக்கா தான் நம்ம இங்க ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது இட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆல் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் as a method of cellular defense. Okay, it's a method of cellular defense. So இங்க a method of cellular defense அப்படின்னு சொல்லும்போது it's naturally occurring in eukaryotic organism. So இதுவே கொஸ்டினா கூட கேட்கலாம், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ரைட், இந்த மெத்தட்ல என்ன எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். It involves silencing of a specific mRNA due to a complementary double standard RNA molecule. Okay, so that binds to and prevents the translation of mRNA. அப்போ நம்ம சிங்கிள் ஸ்டாண்டர்டுக்கு பதிலாக ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை கன்வெர்ட் பண்றோம். அதனால இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கேரி ஃபார்வர்ட் ஆகாது, புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது. இப்போ நமக்கு தெரியுது ஒரு எம்ஆர்என்ஏ தான் சிந்தசைஸ் ஆகும், பட் டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இன்னொரு ஆர்என்ஏக்கு எங்க சார் போறது அப்படின்னு. ஸோ சோர்ஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் குட் பி ஃப்ரம் ஏ இன்ஃபெக்ஷன் பை வைரஸஸ். ஓகே, having RNA genomes. நம்ம என்ன பண்றோம்னா வைரஸஸ் சில இடத்துல யூஸ் பண்றோம். அந்த வைரஸஸ்னுடைய அந்த வைரஸஸ் நம்ம இந்த இடத்துல அதனுடைய ஜீனோமை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளா நம்ம RNA ஜீனோம்ஸ் யூஸ் பண்றோம். இந்த RNA ஜீனோம்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, மொபைல் ஜெனடிக் எலிமெண்ட்ஸ்
ஆல்சோ கால்ட் டிரான்ஸ்போசான்ஸ். ஆக்சுவலி இந்த டிரான்ஸ்போசான்ஸை பத்தி நீங்க 12th ஸ்டாண்டர்ட் பாட்னில டீட்டெயிலாக படிப்பீங்க. மெக்லென்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அவங்க வந்து மெய்ஸ்ல வந்து இந்த டிரான்ஸ்போசான்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த மெய்ஸ்னுடைய கர்னல்ஸ்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது உங்க புக்ல கிளியரா இருக்கும். இந்த டிரான்ஸ்போசான்ஸ் அப்படின்றது தே ஆர் ஜம்பிங் ஜீன்ஸ். சார் புரியல, அது என்ன ஜம்பிங் ஜீன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஜீன் இருக்கு. இது ஜீன் அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ இந்த ஜீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்போசான்ஸ் சொல்லக்கூடிய சில ஜீன்ஸ் இந்த டிஎன்ஏல எங்க இருக்கக்கூடிய ஜீன் திடீர்னு இங்க வந்து ஜம்ப் ஆகும். இப்படி ஒரு வித்தின் ஏ ஜீனோம்குள்ள அந்த ஜீன்ஸ் வந்து வேற வேற இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ இது நம்ம டிரான்ஸ்போசான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்போசான் அப்படின்ற இந்த ஜம்பிங் கேப்பாசிட்டி இருக்கிறதால இது நம்ம வெக்டார்ஸ் ஆகும் நம்ம இந்த இடத்துல. ஓகே ரைட். ஸோ நோட் டவுன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க வந்து நம்ம சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏவை டபுள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏவா மாற்றணும். அதனால ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டாண்ட் நமக்கு தேவைப்படுது. அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆர்என்ஏ. அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆர்என்ஏ நம்ம எங்கிருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர்என்ஏ ஜீனோம்ஸ் இருக்கக்கூடிய வைரஸ். ஓகே, மொபைல் ஜெனடிக் எலிமெண்ட்ஸ் டிரான்ஸ்போசான்ஸ் யூஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் யூசிங் அக்ரோபாக்டீரியம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் ஓகே இந்த எம்ஆர்என்ஏ வந்து அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரின்றது நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிறோம், ஆர்என்ஏ ஜீனோம்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறோம், டிரான்ஸ்போசான்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறோம். பட் அது எப்படி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம், எப்படி நம்ம அந்த பிளான்ட்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ நம்ம அதனால நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், பிரின்சிபல் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அக்ரோபாக்டீரியம் டியூனிஃபேசியன்ஸ் அப்படின்றத நம்ம வெக்டார்ஸா யூஸ் பண்ணலாம். பிளான்ஸ்ல ஒரு ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அக்ரோபாக்டீரியமா நம்ம வெக்டார்ஸா யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த அக்ரோபாக்டீரியம் அப்படின்றது கேன் ஈஸிலி காஸ் டியூமர்ஸ். ஓகே, இதால டியூமர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பிளான்ட். அதனாலே நம்ம படிச்சிருப்போம் டிஐ பிளாஸ்மிட் அப்படின்றது இந்த அக்ரோபாக்டீரியம்ல இருக்கு, டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ஸோ பிளான்ட்ஸ்ல இந்த டியூமரை இன்டியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டியை நம்ம இங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அது ஒரு வெக்டாரை யூஸ் பண்றோம். அது ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு பேத்தோஜெனிக்கா இல்லாம வெறும் வெக்டாரை மட்டும் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ அக்ரோபாக்டீரியம் வெக்டார்ஸ் nematode specific genes were introduced into the plant. இப்போ நம்ம பிளான்ட்டுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றோம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டொபாக்கோ பிளான்ட்ல இந்த நெமட்டோட் ஸ்பெசிபிக் ஜீன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நெமட்டோட் ஸ்பெசிபிக் ஜீன்ஸ் வந்து இந்த பிளான்ட்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த நெமட்டோட் அந்த பிளான்ட்குள்ள போயிட்டு தன்னுடைய பொலிஃபரேஷனுக்காக, ஓகே, அது தொடர்ந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக அதுவும் என்ன பண்ணும், புரோட்டீன் சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகும். அப்படி இன்வால்வ் ஆகும்போது இட் கேன் ப்ரொடியூஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏ. ஸோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட்ரி ஆர்என்ஏ இந்த நெமட்டோட் ப்ரொடியூஸ் பண்ண இந்த எம்ஆர்என்ஏவோட பைண்ட் ஆயிடும். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் எம்ஆர்என்ஏ இட் பிகம் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஓகே, ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏவா மாறினோடனே இந்த இடத்துல எந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸும் நடக்காது. So without a translation, the nematode cannot produce any proteins and it may cause the death in the organism. Okay, so the introduction of a DNA was such that it is produced both sense and antisense RNA in the host cells. ரெண்டுமே இருக்கும், சென்ஸ் இருக்கும், ஆன்டிசென்ஸ் இருக்கும். These two RNAs are being complementary to each other, forming a double standard that initiated RNA interference and thus silenced the specific mRNA of the nematode. So nematode mRNA என்ன பண்ணலாம், silence பண்ணிடலாம். Okay, so the consequence was that parasite could not survive in a transgenic host. இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பிளான்ட்டை எந்த ஒரு பாராசைட்டாலும் பாதிப்படைய செய்ய முடியாது. ஓகே, ஸோ திஸ் த டெக்னிக் பிஹைண்ட் த RNA இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இங்கே நீங்கள் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா, எந்த பிளான்ட்ல எந்த நெமட்டோட் பாதிப்பை ஏற்படுத்துது, மெலாய்டிஜன் இன்காக்னிட்டா இட் இன்ஃபெக்ட்ஸ் தி ரூட்ஸ் ஆஃப் டொமேட்டோ. ஓகே, ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு RNA இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ RNA இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செல்லுலார் டிஃபென்ஸ். என்ன நடக்குது அப்படின்னா, mRNAவை சைலன்ஸ் பண்றோம். எப்படி பண்றோம்னா, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவை ப்ரொடியூஸ் பண்ணி
அது ஈஸியா பைண்ட் பண்ண வச்சு எம்ஆர்என்ஏவை நம்ம சைலன்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கு நமக்கு வந்து அந்த காம்ப்ளிமெண்டரி எம்ஆர்என்ஏ கொடுக்கறதுக்கான ஒரு சோர்ஸ் தான் நம்ம ஆர்என்ஏ ஜீனோம்ஸ் இருக்கக்கூடிய வைரஸஸ் அல்லது மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ் அல்லது டிரான்ஸ்போசான்ஸை யூஸ் பண்ணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயங்கள் பார்க்கிறோம். யூசிங் அக்ரோபாக்டீரியம் வெக்டார்ஸ். ஓகே, நம்ம இந்த ஜீன்ஸை ஈஸியா பிளான்ஸ்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ எங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ்ல எந்த ஆர்கானிசம்ஸை நம்ம வெக்டார்ஸா யூஸ் பண்றோம், எதை நம்ம காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏனுடைய சோர்ஸா யூஸ் பண்றோம். ஓகே, இப்படி தாங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம இந்த டாபிக்ல ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணி பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, டொபேக்கோ மாதிரியான. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ் சார். சிம்பிளா ஒரே விஷயம், எம்ஆர்என்ஏ அப்படின்றது சிங்கிள் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். அது நம்ம டபுள் ஸ்டாண்டர்டா மாற்றும் போது டிரான்ஸ்லேஷன் நடக்காது. அதுதான் எங்க மெக்கானிசமே. குட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் இன் மெடிசின்ஸ். ஸோ மெடிசின்ஸ்ல பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால சில பாயிண்ட்ஸ் நான் இங்க நோட் பண்றேன், நோட் பண்ணி. ஓகே, recombinant DNA technological processes have made immense impact in the area of healthcare by enabling mass production of safe and more effective therapeutic drugs. Further, recombinant therapeutics, therapeutics அப்படின்றது drugs do not induce unwanted immunological responses. Very good. இந்த இடத்துல நீங்க இதை கரெக்டா நோட் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ரீகாம்பினன்ட் தெரபெட்டிக்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ்ல அதுக்கான ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் கொடுக்கும். அன்வான்டா சில இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அது கிரியேட் பண்ணாது. ஏன்னா இட் ஷுட் பி சேஃபர் ஒன். ஓகே, ஸோ இட்ஸ் சிமிலர் ப்ராடக்ட்ஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் நான் ஹியூமன் சோர்சஸ் ஆல்சோ. ஓகே, இது வரையும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 30 ரீகாம்பினன்ட் தெரபெட்டிக்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இது கொஸ்டினா கேட்பாங்க, எத்தனை ரீகாம்பினன்ட் தெரபெட்டிக்ஸ் வந்து நம்ம ஹியூமன் யூஸ்க்காக ஆல் ஓவர் வேர்ல்டு யூஸ் பண்ணியிருக்கோம்னு கேட்கலாம். 30 ரீகாம்பினன்ட் தெரபெட்டிக்ஸ். இந்தியாவில் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 12 ஆஃப் தீஸ் ஆர் ப்ரெசென்ட்லி பீயிங் மார்க்கெட்டட் இன் இந்தியா. ஸோ இது இந்த ஃபேக்ட்ஸ் தாங்க எனக்கு கொஸ்டினா கேட்பாங்க. 30, 12. ஸோ இதுதான் இந்த இடத்துல கொஸ்டினா கேட்கலாம். ஆல் ஓவர் வேர்ல்டு லெவலில் இருக்கு, இந்தியா லெவலில் இருக்குன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதனால இது கொஞ்சம் கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ளிகேஷன்ஸ் இன் மெடிசின்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு இன்சுலின். சரி, இன்னைக்கு இன்சுலின் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஹியூமன் பாடியில பேன்க்ரியாஸ்ல இருக்கக்கூடிய லாங்கர்ஹான் ஐசோலேட்ல வந்து 2 விதமான செல்ஸ் இருக்கு. ஒன்னு ஆல்பா அண்ட் பீட்டா. எஸ், பீட்டா தான் வந்து இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணும். ஆல்பா வந்து குளுக்கோகான். எஸ். இப்போ இதுல இன்சுலினுடைய ரோல் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இட் ஆக்ட் ஆஸ் blood sugar controller. எஸ், இது வந்து பிளட். ஓகே, பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா செல்ஸ்குள்ள எடுத்துட்டு போகும். ஓகே, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அந்த குளுக்கோஸை எஃபெக்டிவா டிரான்ஸ்ஃபர் பண்றதுல இன்சுலினுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்சுலினுடைய ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல். ஓகே, ஒருவேளை அந்த இன்சுலின் வந்து போதுமான அளவுக்கு பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸை செல்லுக்குள்ள எடுத்துட்டு போக முடியல அப்படின்னா பிளட்ல குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த ப்ரோலாங்டு இந்த கண்டிஷனை நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப பரவலா இருக்கக்கூடிய ஒரு டிசார்டர். ஓகே, ஸோ இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படின்றது எல்லா நாடுகள்லையும், எல்லா பர்டிகுலரா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் இன்னைக்கு. ஓகே, ஒரு காலத்துல கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் சுகர் அப்படின்றதுலாம் என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. பட் இன்னைக்கு எல்லாமே நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் மாற மாற நம்ம எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பல பேர் வந்து இந்தியாவில கூட இந்த இன்சுலின் டெஃபிஷியன்சியால டயபெட்டிஸால பாதிக்கப்படுறாங்க. டயபெட்டிஸ் அப்படின்றதுல நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றதுல 2 டைப் இருக்கு. டயபெட்டிஸ் இதுல மெலிட்டஸ் 1, டைப் 1, டைப் 2 சொல்லுவோம். ஆக்சுவலி இதுல டைப் 1 அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஆக்சுவலி டைப் 1 அப்படின்றது வந்து இட்ஸ் அப்பன் டியூ டு ஜெனடிக்ஸ் ஆர் என்வரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்.
திடீர்னு பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின் வந்து ஸ்டாப் பண்ணும், பீட்டா செல்ஸ் வந்து ஃபுல்லா டிஸ்ட்ராய் ஆயிடும். அப்போ கம்ப்ளீட் இன்சுலின் வந்து சிந்தசிஸ் ஆகாது, இன்சுலினே இருக்காது பாடியில. அந்த மாதிரியான பிரச்சனை வந்து அவங்களுடைய பாதிக்கப்பட்டவங்களுடைய வெயிட் பயங்கரமா குறைச்சி நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே நீங்க டிசீஸ்ல பார்க்கலாம். ஸோ இங்க என்ன ஆகுது, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இன்சுலினை ஹியூமன் பாடி ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒருவேளை இந்த இன்சுலின் ஹியூமன் பாடியால ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் வரும். ஸோ இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இந்த ஆல் ஓவர் வேர்ல்டுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இன்சுலினை கேட்டில் அண்ட் பிக்ஸ்ல இருந்து, ஓகே, ஸ்லாட்டர்டு பிக்ஸ் அண்ட் கேட்டில்ஸ் வந்து இன்சுலினை எடுத்து அது ஹியூமன்ஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இன்சுலின் வந்து போதுமான அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல, நிறைய பேருக்கு அது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை கொடுத்துட்டு இருந்தது. அப்போ இந்த இடத்துல இன்சுலினை நம்ம பயோடெக்னாலஜிக்கல் பிரின்சிபலை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றதுக்கான அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்துச்சு. அந்த மாதிரி இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஏன் இன்சுலினை அந்த மாதிரி பயோடெக்னாலஜிக்கல் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஏர்லியரா பண்ண முடியல அப்படின்னா, இன்சுலினுடைய ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல கொஸ்டினா கேட்கலாம், இன்சுலினுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்றது உங்களுக்கு கொஸ்டினா வரலாம். ஸோ அதனால இங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு இன்சுலின் நீங்க பாக்குறீங்க, ஒரு ப்ரோ இன்சுலின், இது வந்து ஒரு மெச்சூர்ட் இன்சுலின். ஓகே, ஸோ இங்க ப்ரோ இன்சுலின் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அன்மெச்சூர்ட் இன்சுலின். ஸோ இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் 2 ஷார்ட் பாலிபெப்டைட் செயின்ஸ். அதுல ஒன்னு செயின் ஏ, இன்னொன்னு செயின் பி. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் செயின் ஏ and this is chain B கொடுத்திருக்காங்க. ஓகே, blue and green. But these two chains are interconnected by sulfide bonds. இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், there are disulfide bridges இருக்கிறத நீங்க பார்க்க முடியும், bonding இருக்கிறத பார்க்க முடியும், A and B peptide. இது மெச்சூர்ட் இன்சுலின்ல. ஓகே, this is in mature insulin. What about immature insulin? Immature insulinல பாத்தீங்கன்னா A பேண்டுக்கும் பி பேண்டுக்கும் பிட்வீன்ல ஒரு சி பெப்டைடு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ ஒரு இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும்போது அது இம்மெச்சூரா இருக்கும்போது அதுல சி பெப்டைடு இருக்கு, மெச்சூர்ட் ஆகும்போது அந்த சி பெப்டைடு அங்க இருந்து ரிமூவ் ஆயிடுது. இந்த மெக்கானிசம் இருக்குல்ல, ப்ரோவா இருக்கும்போது சி பெப்டைடு இருக்கிறதும் மெச்சூர்ட் ஆகும்போது சி பெப்டைடு டெலிட் ஆகுறதுன்றதும் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட். இட் சேலஞ்ச். இதுதான் வந்து நிறைய மெடிசினல் கம்பெனிஸ் வந்து எப்படி வந்து மெச்சூர்ட் ஆகும்போது அந்த சி பெப்டைடை ரிமூவ் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. இந்த ஒரு டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்ணி அதுல இருந்து ஒரு இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த பெருமை வந்து எலே லிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு தான் கிடைச்சது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஏ பெப்டைட் அண்ட் பி பெப்டைடுக்கான அந்த இன்ஃபர்மேஷனை தனித்தனியா ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ஜீனை மட்டும் எடுத்து ஏ பெப்டைடுக்கான ஜீனையும் பி பெப்டைடுக்கான ஜீனையும் தனித்தனியா எடுத்து அதுல இருந்து இந்த பாண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த செயினை வந்து கிரியேட் பண்ணிட்டு டைசல்ஃபைட் பாண்டை யூஸ் பண்ணி ஜாயின் பண்றாங்க. ஸோ இதுதான் பிற்காலத்துல இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்சுலினா நம்ம இன்னைக்கு கமர்ஷியலா ஏகப்பட்ட இன்சுலின் இன்னைக்கு நீங்க வந்து பாக்குறீங்க. அதுல நிறைய டைப்பே வந்துடுச்சு, நிறைய அந்த இன்சர்ட் பண்றதுக்கான அந்த மெக்கானிசமும் மாறிடுச்சு. ஒரு காலத்துல இன்ஜெக்ட் நீடில்ல போட்டுட்டு இருக்காங்க, இன்னைக்கு கன் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி ஒரு பட்டன் அமுக்கினா போதும், ஈஸியா வந்து இன்ஜெக்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எலே லிலி அப்படின்ற கம்பெனி தான் 1983ல இந்த ஒரு சி பெப்டைடு இல்லாம, ஓகே, சி பெப்டைடு இல்லாம இந்த ஒரு மெச்சூர்ட் இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும். என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, so 2 DNA sequences corresponding A and B chains of human insulin and introduce them in a plasmid of E. coli. Note down the name of the bacteria. We already saw E. coli bacteria importance. So E. coli bacteria பிளாஸ்மிட்ல இதை இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்சுலின் செயின்ஸ் வந்து அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஏ அண்ட் பி செயின்ஸ் இப்போ நம்ம செப்பரேட்டா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு டைசல்ஃபைட் பாண்டை கிரியேட் பண்ணி அது ரெண்டையும் ஒன்னா கம்பைன் பண்ணிருக்கோம். அப்போ நமக்கு மெச்சூர்ட் இன்சுலின் வந்து கிடைக்குது வித்தவுட் சி பெப்டைட். ஓகே, ஸோ இந்த ஒரு மெக்கானிசம் அப்படின்றது எலே லிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் கம்பெனி மூலமா கிடைச்சது. இன்னைக்கு இன்சுலின் அப்படின்றது பல பேர் பல விதமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே,
ரைட். ஸோ நீங்க ஃபைனலா இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இன்சுலின் அப்படின்றது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்க, யாரு ப்ரொடியூஸ் பண்ணாங்க, மெச்சூர்ட் இன்சுலின்ல என்ன இருக்கும், என்ன இருக்காது, ப்ரோ இன்சுலின்ல என்ன இருக்கும், இவ்வளவுதாங்க விஷயம். இது தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா அந்த கண்டென்ட்டை நீங்க படிச்சிடலாம். நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கண்டென்ட் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்சுலின் அப்படின்றது ஜென்ரலா ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் இன்சுலின் அப்படின்றது எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க, எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது புரியுதுங்களா? Yes, sir. Yes, sir. ஓகே, இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ப்ரோ இன்சுலின்ல சி பெப்டைட் இருக்கும், மெச்சூர்ட் இன்சுலின்ல சி பெப்டைட் இருக்காது. ஓகே, அதை நான் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இன் மெடிசன் அப்படின்றது என்ன பார்க்க போறோம்னா, ஜீன் தெரப்பிங்க. இதை நம்ம பார்க்க போறோம். சரிங்க, ஜீன் தெரப்பி அப்படின்றது என்னன்னா, இன்னைக்கு வந்து நிறைய ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்கு, நிறைய ஜெனட்டிக் டிசார்டர். இந்த ஜெனட்டிக் டிசார்டரை இன்னைக்கு குணப்படுத்தவே முடியாது. நமக்கு நிறைய ஜெனட்டிக் டிசார்டருக்கு ட்ரக்ஸே கிடையாது, மெடிசன்ஸே கிடையாது. பட் ஸ்டில் த ரிசர்ச்சஸ் ஆர் கோயிங் ஆன். நிறைய ரிசர்ச்சஸ் மூலமா வந்து நமக்கு நிறைய ஜீன் தெரப்பி ரிலேட்டடான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடைச்சிருக்கு. நிறைய இடத்துல அதை கியூர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் குவைட் காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜீன் தெரப்பினா என்ன, இது எப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம பேசலாம். ஜீன் தெரப்பி ரொம்ப சிம்பிள். ஒரு டிஃபெக்டிவ் ஜீனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வெல்த்தி ஜீனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். அவ்வளவுதான் எங்க மெத்தட், வேற எதுவுமே கிடையாது. அது எப்படி பண்றோம் அப்படின்றத நம்ம இப்ப அடுத்து பார்க்கலாம். ஓகே, சி அப்ப இங்க ஜீன் தெரப்பி இஸ் an attempt to do this. என்ன பண்றோம், corrective therapy be taken for hereditary diseases. ஓகே, ஹெரிடிட்டரி அப்படின்றது அப்படியே பாரம்பரியமா ஒருத்தர் இருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, so gene therapy is a collection of methods that allow correction of a gene defect that has been diagnosed in a child or embryo. Here the genes are inserted into a person's cells and tissues to treat a disease. So correction of a genetic defect involves delivery of normal gene into the individual or embryo to take over functions of and compensate for the non-functional gene. Actually இந்த ஜீன் தெரப்பின்றது இட்ஸ் கம்ப்ளீட் கியூர் அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்னா, எம்ப்ரியோனிக் கண்டிஷன்லயே ஒரு குழந்தைக்கு அதுல அந்த எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ்லயே ஒரு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அப்பவே நம்ம ஜீனை மாத்திட்டோம் அப்படின்னா, ஜீன் தெரப்பி யூஸ் பண்ணி மாத்திட்டோம் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து டிஃபெக்ட் ஃப்ரீயா இருப்பாங்க. இல்ல ஒரு பேபி பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் வருது, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஜீன் தெரப்பி யூஸ் பண்ணலாம்னா பண்ணலாம். பட் கம்ப்ளீட் கியூர் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஓகே, இது டவுட் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து இருந்திருக்கு. 1990ல ஒரு 4 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன அப்படின்னா, அடினோசைன் டிஎமினேஸ் டெஃபிஷியன்சி. அடினோசைன் டிஎமினேஸ் டெஃபிஷியன்சி. ஆக்சுவலி இந்த அடினோசைன் டிஎமினேஸ் அப்படின்றது இட்ஸ் எ என்சைம். The enzyme is very important for immune system to function. So humanல immune system அப்படின்றது very important, right? இன்னைக்கு நம்ம கொரோனாவை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் தான் அதுக்கு காரணம். நம்ம வேக்சின் போடுறோம் அப்படின்னா, வேக்சின் போடுறதாலே அந்த ஆர்கானிசம் இறந்து போறது இல்லை, அது நம்மளை அஃபெக்ட் பண்ண போறது இல்லை. அது அஃபெக்ட் பண்ணும், அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய விதமா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகுது. அப்போ இந்த இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த என்சைம் இருக்கணும், அடினோசின் டிஅமினேஸ் அப்படின்றது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். ஆன்டிபாடி அப்படின்றது ஒரு விஷயம், ஒரு புரோட்டீன் வந்து நம்ம பாடியில சிந்தசைஸ் ஆகணும். நம்ம பாடியில இருக்கக்கூடிய WBCன்னு ஒரு டைப்பான இந்த லிம்போசைட்ஸ் வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸ் தான் நமக்கு இம்யூன் சிஸ்டம் கொடுக்குது, இம்யூனிட்டியை கொடுக்குது. அப்போ அந்த ஒரு ப்ரொடக்ஷன்ல அடினோசின் டிஅமினேஸ் என்சைம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் டூயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போ அடினோசின் டிஅமினேஸ் என்சைம் ஒரு குழந்தைக்கு இல்லாம போகுது, அதனால அந்த குழந்தையினுடைய இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுது. ஸோ இப்போ இந்த ஒரு டிசீஸை எப்படி கியூர் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி சில சில்ட்ரன்ஸ்ல இந்த டிசீஸை எப்படி எப்படி கியூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன்.
ஸோ போன் மேரோவை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது we can reduce the இந்த மாதிரியான பிரச்சனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஓகே, அப்போ ரெண்டு மெத்தட் இங்க யூஸ் பண்றோம். ஒன்று போன் மேரோ ரீப்ளேஸ்மெண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், இன்னொன்று வந்து என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. பட் இந்த இடத்துல இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நாட் கம்ப்ளீட்லி கியூரேட்டிவ். இந்த ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் கியூர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போதான் வந்து ஜீன் தெரப்பி நம்ம இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்றோம். சரி, ஜீன் தெரப்பி மூலமா அடினோசின் டிஎம்என்ஏஸ் டெஃபிஷியன்சியை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த குழந்தை 4 வயசு அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய அந்த லிம்போசைட்ஸ் வந்து அந்த பிளட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு அந்த லிம்போசைட்ஸை ஒரு இன்விட்ரோ கண்டிஷன் அப்படின்னா லேப்ல வச்சு அந்த லிம்போசைட்ஸ்குள்ள ஒரு காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். வெக்டார்ஸை ரெட்ரோவைரல்ஸை யூஸ் பண்றோம். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி லெசன்ல படிச்சோம். ரெட்ரோவைரஸஸ் ஆர் யூஸ்ட் அஸ் எ வெக்டார்ஸ் டு டிரான்ஸ்ஃபர் தி ஜீன் இன்டு அனிமல்ஸ் அப்படின்னு படிச்சோம், ரெட்ரோவைரல் வெக்டார்ஸ் யூஸ் பண்ணி. அப்போ இந்த இன்விட்ரோ கண்டிஷன்ல நம்ம இந்த சிடிஎன்ஏவை இந்த ரெட்ரோவைரல் வெக்டார்ஸை யூஸ் பண்ணி லிம்போசைட்ஸ்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த டிஎன்ஏ உள்ள போனோடனே என்ன ஆகுது அப்படின்னா, எஸ் மோனிகா, யூ ஹேவ் எனி டவுட்? No, sir. ரைட், ஓகே. ஸோ ஒரு இந்த லிம்போசைட்ஸ்குள்ள அந்த டிஎன்ஏவை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அந்த டிஎன்ஏ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அடினோசின் டிஎம்என்ஏஸ் என்சைம்ஸை வந்து அந்த லிம்போசைட்ஸ்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணிடுது. இப்போ ஒன்ஸ் நம்ம அந்த லிம்போசைட்ஸை மறுபடியும் we are introducing into back to the human body, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தையில அந்த என்சைம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஐ மீன் அது நம்ம என்ன சொல்றோம், ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு லிம்போசைட்ஸை நம்ம அந்த குழந்தைக்குள்ள கொடுக்கும்போது அந்த குழந்தையினுடைய பாடியில ஆட்டோமேட்டிக்கா இந்த அடினோசின் டிஎம்என்ஏஸ் என்சைம்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் அந்த என்சைம் சிந்தசிஸ் ஆன உடனே அதுக்கான அந்த பிரச்சனைன்றது ஓரளவுக்கு குறைஞ்சிரும். ஓகே, if genes are isolated from bone marrow cells, producing ADA is introduced into cells at a early embryonic stage. ரொம்ப இயர்லியாவே நம்ம கண்டுபிடிச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெர்மனன்ட் கியூர் இருக்கும். ஆனா ஒரு அடல்ட்டுக்குள்ள இந்த ஜீன் தெரப்பியை கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட் கியூர் பண்ண முடியாது. ஆனா கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை கியூர் பண்ண அந்த ஒரு பிரச்சனையை கியூர் பண்ணிக்கலாம். பட் கம்ப்ளீட் கியூர் அப்படின்றது எப்போ நடக்கும்னா அந்த ஏடிஏ இந்த ஜீனை வந்து நம்ம இயர்லி எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ்லயே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ ஹியர் யூ ஷுட் நோ வாட் இஸ் அடினோசின் டிஎம்என்ஏஸ், what is the role of adenosine deaminase. Okay, what is the role of adenosine deaminase and எப்படி இந்த ஜீன் தெரப்பி யூஸ் பண்றோம், இதுதான் அங்க கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே, ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? வாட் இஸ் ஜீன் தெரப்பி, ரைட்? எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா வாட் இஸ் ஏடிஏ, ஸோ இது எப்படி என்னென்ன மெத்தட்ஸ் இங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது இந்த டிஃபிஷியன்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெத்தட்ல ஆப்ஷன் ஏல வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், ஆப்ஷன் பில என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, ஆப்ஷன் சில வந்து இந்த ஜீன் தெரப்பின்னு கொடுத்துட்டு லாஸ்ட் ஆல் தி அபோன்னு கூட கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நமக்கு வரலாம். ஸோ அதனால இங்கிருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாலிகுலர் டயக்னோசிஸ். இன்னைக்கு வந்து நம்ம கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களை கன்ஃபார்ம் பண்றதுக்கு PCR அப்படின்றத பண்றோம். ஆல்ரெடி நம்ம பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், எஸ், இன்னைக்கு RT-PCR அப்படின்னு சொல்றோம், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். எஸ், இந்த ஒரு டெஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு கொரோனாவுக்கான கன்ஃபர்மேட்டரி டெஸ்டா நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ ரீசெண்டா வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கொரோனாவுடைய வேரியன்ட் ஒமைக்ரான் இல்லையா? தமிழ்நாட்டுல கூட ஒருத்தர் ரிப்போர்ட் ஆயிருக்காரு இல்லையா ஒமைக்ரான். ஹைபிரிடோமா டெக்னாலஜினா என்ன சார்? வெரி குட், ஹைபிரிடோமா, சூப்பர். Hybridoma, it's a technique used to synthesize monoclonal antibodies. Monoclonal antibodies. See here, the antibodies we know they are the proteins. Okay,
ஸோ தே ஆர் யூஸ்ட் அகைன்ஸ்ட் தி பேத்தோஜன்ஸ். நம்ம பாடியில உள்ள வருதுன்னா அந்த பேத்தோஜனை எதிர்த்து போராடக்கூடிய இம்யூன் சிஸ்டம் தான் ஆன்டிபாடிஸ். அப்போ நம்ம இங்க மோனோக்ளோனல் அப்படின்றது என்னன்னா, we are artificially producing antibodies by using a single அதான் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. ஸோ இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான அந்த டெக்னாலஜி தான் ஹைபிரிடோமா. ஓகே, மைலோமா செல்ஸ்னா என்ன சார்? ஓகே, மெலனோமா செல்ஸ் அப்படின்றது என்னன்னா, இது வந்து நம்ம ஒரு இந்த டெக்னிக்ல நம்ம வந்து ஹியூமன்ஸ்னுடைய செல்ஸ் எடுத்துக்கிறோம். அதே நேரத்துல சில மைஸ் இருக்குல்ல, இந்த மைஸ்ல வந்து அந்த மைஸ் வந்து இப்போ அந்த பிளட் கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லியூகோமியா, அதான் மெலோமா அப்படின்றது அதுதான், அதுல இருந்து எடுத்துதான் அந்த செல்ஸ் நம்ம எடுத்து. அந்த செல்ஸ் ஏன் எடுக்கிறோம்னா அந்த ஆன்டிஜெனா நம்ம யூஸ் பண்றோம். அந்த செல்ஸை நம்ம ஆன்டிஜென்ஸா யூஸ் பண்றோம். அப்பதான் வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கானதான் அந்த ஆன்டிபாடி அப்படின்னு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த செல்ஸ் தான் நம்ம வந்து மெலனோமா செல்ஸ்ன்னு சொல்றோம். அதுதான் வந்து தே ஆர் க்ளோன். அங்கதான் நம்ம வந்து இந்த ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். எங்க இந்த கண்டென்ட் பாத்தீங்க? இது என்சிஆர்டில இருக்காதே. யூ லேர்ன் யுவர் செல்ஃபா? எஸ் சார், என்சிஆர்டில இருக்கு சார். எந்த இடத்துல பாத்தீங்க? எங்களுக்கு கொடுத்திருக்கிற புக்ல, என்கிட்ட இருக்கிற புக்ல இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே, ரைட் ரைட் ரைட். இது உங்ககிட்ட கொடுத்தது என்சிஆர்டினா அகாடமி என்சிஆர்டியா இல்ல அகாடமி புக்கா இல்ல இந்த அகாடமி புக் தான் sir. அகாடமி புக் சார். ஓகே ஓகே, அதுதான் இதுதாங்க ஹைபிரிடோமா டெக்னாலஜின்றது. இன்னைக்கு இந்த ஹைபிரிடோமா டெக்னாலஜி வந்து வேரியஸ் ஃபீல்டுல யூஸ் பண்றாங்க. இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸை வந்து நம்ம வேரியஸ் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை டிசீஸை கண்டுபிடிக்கலாம், கேன்சரை வந்து கியூர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இப்படி அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டுங்க. அது அப்படியே போயிட்டு அது ஒரு பெரிய டெக்னிக். எப்படி ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மாதிரி ஹைபிரிடோமா டெக்னாலஜின்றதும் பெருசு. ஓகே, எஸ் சார். நான் என்ன சொல்றேன், அதை பத்தி கம்ப்ளீட்டா நடத்தணும்னா அதுவே நம்ம நடத்தலாம், ஒரு 10 கிளாஸ் நடத்தலாம், அவ்வளவு தூரம் போகும். நமக்கு இப்போதைக்கு ஜஸ்ட் தட் இஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லெட் வி டாக் அபவுட் மாலிகுலர் டயக்னோசிஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து ஒரு பேத்தோஜனால பாதிக்கப்படுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருடைய பாடியில அந்த பேத்தோஜன் இருக்கும் அப்படின்றத நம்ம எப்போ கண்டுபிடிக்கணும்னா, நிறைய சிம்டம்ஸ் நம்ம பாடி கொடுக்கும்போது தான் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அங்க வந்து நம்மளுடைய சீரமோ யூரினோ அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பிளட்ல வந்து இந்த மாதிரியான பேத்தோஜன் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் மெத்தட்ஸால நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது டிடெக்ஷன் அப்படின்றது இயர்லியர் டைம்ல பண்ண முடியாது. ஓகே, ரொம்ப இயர்லியரா நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது என்ன பேத்தோஜன் அப்படின்றது. ரொம்ப நல்லா ரொம்ப நாள் கழிச்சு அது ரொம்ப அப்படியே அக்யூமுலேட் ஆகி பெருசாகும் போது தான் நமக்கு பிரச்சனையே தெரியும். அப்போ இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்க்கும் மாலிகுலர் டயக்னோசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். மாலிகுலர் டயக்னோசிஸ் அப்படின்றது யூஸ் பண்ணும்போது நம்ம இயர்லியராகவே டயக்னோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாடியில கொரோனா வந்திருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிசிஆர் யூஸ் பண்றோம், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் யூஸ் பண்றோம். அது வந்து ரொம்ப குயிக்காவே, ஒரு சிலருக்கு லைட்டா ஃபீவரோ இல்லை வந்து கோல்டு இருந்தாவே நம்ம போய் உடனே பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இந்த பிசிஆர் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அப்படின்னா என்ன, அவங்களுக்குள்ள பாடியில அந்த பேத்தோஜன் இருக்கா இல்லையான்றது நம்ம ரொம்ப இயர்லியராகவே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். எப்போ மாலிகுலர் டயக்னோசிஸை யூஸ் பண்ணி. ஆனா கன்வென்ஷனல் டெக்னிக்ஸ் டயக்னோசிஸ் யூஸ் பண்ணி அவ்வளோ சீக்கிரத்துல நம்மளால இயர்லியர் டிடெக்ஷன் அப்படின்றது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இந்த ஒரு இஷ்யூ ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம மாலிகுலர் டயக்னோசிஸை யூஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, என்னென்ன கண்டென்ட்டை யூஸ் பண்ணி கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சீரம் அண்ட் யூரின். சீரம் அண்ட் யூரினை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியா இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
இயர்லியரா டயக்னோஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, சாரி. பட் இப்போ இந்த மாலிகுலர் டயக்னோசிஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா டிடெக்ட் பண்ணிடலாம். ரொம்ப இயர்லியரா கண்டுபிடிச்சிடலாம். கன்வென்ஷனல்ல பண்ண முடியாதது அதுதான் இப்போ பண்றோம். எக்ஸாம்பிள் வந்து பிசிஆர். அதுக்கப்புறம் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன்ட் அசே, எலைசான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எய்ட்ஸ்க்கான அந்த டெக்னிக்கும் கூட, எய்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டயக்னோஸ் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ எந்தெந்த மெத்தட்லாம் வந்து மாலிகுலர் டயக்னோசிஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, பிசிஆர், எலைசா, இது மூணுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ presence of a pathogen is normally suspected only when the pathogen has produced a disease symptom. By this time, the concentration of pathogen is already very high in the body. However, very low concentration of a bacteria or viruses can be detected by amplification of their nucleic acid by PCR. இதான் நம்ம கொரோனாவுக்கு இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ கொரோனா வைரஸ் மாதிரியே நம்ம நிறைய பேத்தோஜனை கண்டுபிடிக்கலாம். ஈவன் இங்க பாருங்க, பிசிஆரை யூஸ் பண்ணி நம்ம ஹெச்ஐவி டிடெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து பாடியில மியூட்டேஷன் நடந்ததுக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி நிறைய, அதே மாதிரி இல்லை, அது மட்டும் இல்லாம ஜெனட்டிக் டிசார்டர்ஸும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இங்க பை யூசிங் பிசிஆர், ஓகே, பை யூசிங் பிசிஆர் என்னென்ன டயக்னோஸ் பண்ணலாம்னு ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம். ஓகே, ஸோ வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். என் வாய்ஸ் எல்லாருக்குமே வா, எஸ் சார். என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஜஸ்ட் a minute. ஓகே, சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் நெட்வொர்க் செக் பண்றேன். அப்படி இருந்தா நீங்க ரீஜாயின் பண்ணிக்கோங்க சார், கரெக்டா இருக்கும். இப்போ இருக்கா? இப்போ வாய்ஸ் பிரேக் ஆகுதானே? இல்ல சார். இப்போ கிளியரா இருக்குல்ல? Yes. ஓகேங்க, லிசன். நீ கண்டினியூஸா பேசும்போது வராது. ஓகே ஓகே, சரி, நான் பாக்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்டரப்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். சரியா? ஓகே, லிசன். சரி, இப்போ நம்ம இங்க பாக்குறோம், என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பிசிஆரை யூஸ் பண்ணி என்னெல்லாம் டயக்னோஸ் பண்ணலாம் அப்படி. ஃபர்ஸ்ட் வந்து லோ கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஒரு பாடியில, ஒரு ஹியூமன் பாடியில லோ கான்சன்ட்ரேஷன்ல பேத்தோஜன்ஸ் உள்ள இருக்கும்போதே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும், ஒண்ணு. ரெண்டாவது, இதை யூஸ் பண்ணி ஹெச்ஐவியை நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். தேர்ட் ஒன், கேன்சர் பேஷண்ட் பாடியில மியூட்டேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஃபைனலா நம்ம ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸையும் கண்டுபிடிக்க முடியும் இந்த பிசிஆர் யூஸ் பண்ணி. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து எலைசா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலைசா அப்படின்றது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன். இது கூட கொஸ்டினா கேட்டுருவாங்க. எந்த ஒரு டயக்னோசிஸ் வந்து மெத்தட் வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் மெத்தட்ல நடக்குதுன்னு கூட கொஸ்டின் கேட்டுடலாம். ஸோ அதனால இது ரொம்ப கவனமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, or by detecting antibodies synthesized against the pathogen. ஓகே, ஸோ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன மெத்தட்ஸ் வந்து கன்வென்ஷனல் மெத்தட்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், எதை யூஸ் பண்ணி நம்ம அந்த கன்வென்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் எதெல்லாம் மாலிகுலர் டயக்னோசிஸ் மெத்தட், அதுல பிசிஆர் எதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் எலைசா எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ரைட். இது கிளியரா புரிஞ்சுதா மாலிகுலர் டயக்னோசிஸ் என்னன்னு? ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் தான் என்னன்னு பார்க்க போறோம். another very very important. So why we are producing transgenic animals? ஏன் இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்ல இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம வேக்சின் ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, பட் அந்த வேக்சின் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அந்த வேக்சினுடைய வயபிலிட்டி, ஸோ அதனுடைய அந்த டிசீஸ் கியூர் பண்ணக்கூடிய அந்த திறமை அதுக்கு எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டைரக்டா ஹியூமன்ஸ்குள்ள போட்டுற முடியுமா? டைரக்டா ஹியூமன்ஸ்குள்ள கொடுத்துட முடியுமா? no protocol like this. ஓகே, அந்த மாதிரிலாம் எந்த ப்ரோட்டோகாலும் கிடையாது. ஸோ நீங்க ஒரு ட்ரக்கை, ஒரு வேக்சினை ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா அது ப்ராப்பரா செக் பண்ணணும், ட்ரையல்ஸ் போகணும். இப்போ நம்மளே கேள்விப்பட்டிருப்போம் கோவிஷீல்டு, கோவேக்சின், இதெல்லாம் அந்த ட்ரையல்ஸை
தாண்டி தான் வருது. ரீசெண்டா கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆமா, 3 ட்ரையல்ஸ் நடக்கணும். கோவேக்சினை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கோவேக்சின் வந்து WHO வந்து அத அவ்வளவு சீக்கிரத்துல அங்கீகரிக்கல. ஏன்னா அது வந்து ட்ரையல்ஸை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து அந்த வேக்சின் போட்டவங்களை அலோவ் பண்ணி, இதெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அப்போ நீங்க ஒரு ப்ராப்பரான ட்ரையல் முடியாம ஒரு வேக்சினையோ ஒரு ட்ரக்கையோ நீங்க மார்க்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு வர முடியாது. அப்ப அதை செக் பண்றதுக்கு இங்க நிறைய டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஜெனிக் ரேட், ராபிட், பிக்ஸ், ஷீப் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுல அதிகமா நல்லா கவனிங்களா, இது ஒரு இந்த சென்டென்ஸ் அப்படியே கொஸ்டினா கூட கேட்கலாம். 95% ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டிங் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா எலிகளா தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதை தான் என்ன பண்றோம், அதிகமா லேப்ல வச்சு செக் பண்றோம், டெஸ்ட் பண்றோம். கரெக்டா? easily adaptable to anyone. இப்போ கிளியரா கேக்குதுங்களா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. டிரான்ஜெனிக் அனிமல்ஸை யூஸ் பண்ணி நார்மல் பிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு பார்க்க முடியும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி we can study the complex factors involving in growth such as insulin like growth factors நம்மால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டடி ஆஃப் டிசீஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சில டிசீஸை பத்தி படிக்கணும், அந்த டிசீஸ்னுடைய கேரக்டரைசேஷன் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இதுக்கு வரையும் எந்தெந்த மாதிரியான டிசீஸ்க்கு வந்து இந்த மாதிரியான டிரான்ஜெனிக் மாடல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால கேன்சருக்கு இருக்கு, ஃபைப்ரோசிஸ்க்கு இருக்கு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு இருக்கு, அல்சீமியருக்கு இருக்கு. ஸோ இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, விச் ஆர் ஆல் தி ஃபாலோயிங் டிசீசஸ் ஹேவிங் டிரான்ஜெனிக் மாடல்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கேன்சர், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் அல்சீமியர், இதை நோட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அனதர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கண்டென்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதை என்ன மாதிரியான பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் ஹியூமன் ப்ரோட்டீன் விச் இஸ் ஆல்ஃபா antitrypsin, alpha-1 antitrypsin. So this is the human protein which is produced to treat emphysema. Okay, so emphysema அப்படின்றது இட்ஸ் a lung disorder. Okay, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அதனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஆல்ஃபா-1 antitrypsin அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹியூமன் ப்ரோட்டீனை வந்து நம்ம இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் பை யூசிங் டிரான்ஜெனிக் அனிமல். அண்ட் அதே மாதிரியான அட்டெம்ப்ட் வந்து ஃபினைல் கியூட்டினியூரியாக்கும்
சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் இங்க 2 எக்ஸாம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஒன்று ஆல்ஃபா புரோட்டீன், ஹியூமன் புரோட்டீன் ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிரான்ஜெனிக் கவ் ரோசியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 1997லே ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 23 இயர்ஸ் முன்னாடியே. ஸோ இந்த ஒரு ரோசியில இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஹியூமன் புரோட்டீன் என்ரிச்டு மில்க். பாருங்க, இந்த புரோட்டீன் வந்து என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 2.4 grams per liter அந்த அளவுக்கு இந்த இது ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அது இந்த மில்க்ல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா லாக்டால்புமின் அப்படின்ற அந்த புரோட்டீன் இருக்குது தான். ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் ஆல்ஃபா லாக்டால்புமின் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது என்ன பிளான்ட்ல எப்போ அப்படின்றது நீங்க கிளியரா தெரிஞ்சு. ஸோ 2 பயாலஜிக்கல் ப்ராடக்ட் பார்க்குறோம். ஒன்று ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின், இன்னொன்று ஆல்ஃபா லாக்டால்புமின். ஓகே, ஸோ இது ரெண்டுமே பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். இது கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வேக்சின் சேஃப்டி. இப்போதான் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டிரான்ஜெனிக் ஏலி, ஓகே, டிரான்ஜெனிக் இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணி எப்படி அந்த வேக்சின் ஒர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் டெஸ்டிங், சேஃப்டி டெஸ்டிங். ஸோ இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதனுடைய டாக்ஸிசிட்டியை நம்ம எடுத்தோடனே ஹியூமன்ஸ்க்கோ இல்லை வேற எதுக்கோ கொடுத்துட முடியாது. ஸோ அதுக்கு ப்ராப்பரான ட்ரையில் போயிட்டு தான் அது வரணும். ஸோ அதனால அதுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் கூட கொஸ்டினா கேட்கலாம். கெமிக்கல் சேஃப்டி, வேக்சின் சேஃப்டி, பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஸ்டடி ஆஃப் டிசீஸ், நார்மல் பிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்ட், இதெல்லாம் கூட கொஸ்டினா கேட்கலாம். இது கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எத்திக்கல் இஷ்யூஸ் இதை நம்ம பார்த்துடலாம். எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு கண்ட்ரியில இல்லை ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஆரம்பத்தில் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பட் அது ஒரு ஈகோ சிஸ்டம்ல என்டர் ஆகும்போது அங்கே நடக்கக்கூடிய சில சேஞ்சஸால அதனுடைய மாறலாம், அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறலாம். ஸோ அன்பிரடிக்டபிள் ரிசல்ட். அதனால நம்ம இதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸை. அப்போ இந்தியால இந்த மாதிரியான ஏதோ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு ஜிஎம்ஓ ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப அந்த ஜிஎம்ஓ இந்தியாவுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான், அதெல்லாம் தாண்டி தான் அவங்க அந்த ப்ராடக்டை இந்தியாவுக்குள்ள லான்ச் பண்ணவே முடியும். அப்படி இந்தியன் கவர்மெண்ட் செட்டப் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. ஸோ இவங்க பர்மிஷன் கொடுக்காம எந்த ஒரு ஜிஎம் க்ராப்பும் இந்தியாவுக்குள்ள வராது. ஸோ ஒருத்தவங்க நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது கவர்மெண்டால ரெகக்னைஸ் பண்ண ஒரு ஜிஎம்ஓஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணனாலும் சரி, அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஜிஏசி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கோம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. இதுக்கான அப்ரிவேஷன் கேட்கலாம், அதனால கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ அதே நேரத்தில் இந்த ஆர்கானிசம்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், வேரியஸ் ரீசன்ஸ்க்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஸோ அதுக்கான பேட்டன்ட் ரைட் அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு, நிறைய ப்ராடக்ட் நம்ம நிமிஷத்துக்கு ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு உலகத்துல. அது எல்லாமே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். அதை ப்ராப்பரா வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும், அதை ப்ரிவென்ட் பண்ணதுக்காக பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. WHO அதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ இங்க பேட்டன்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நம்மளுடைய நிறைய மூவிஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க பேட்டன்ட் அப்படின்றது என்னன்னு. ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய பேட்டன்ட் நம்ம லாஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கெயின் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்தியாவில் எஸ்பெஷலி நம்மளுடைய இந்தியா கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ வெரைட்டிஸ், 2 lakhs வெரைட்டிஸ் வந்து இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிஸ்டிங்க்ட் யூனிக் ஆன ஒரு அரோமா, ஒரு ஃப்ளேவர் இருக்கக்கூடிய ஒரு ரைஸ் வந்து பாஸ்மதி. இந்தியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 டாக்குமெண்டட் வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்மதி வந்து இந்தியாவில் க்ரோ ஆகுது. ஸோ இந்த பாஸ்மதி ரைஸ் பத்தி நம்மளுடைய ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல இருக்கு. ஸோ இது வந்து ஹிமாலயானுடைய ஃபுட் ஹில்ஸ்ல நிறைய வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த ரைஸை வந்து கல்டிவேட் பண்ணதுக்கான அந்த ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் நமக்கு இருக்கு.
இது எப்போ இஷ்யூவா மாறுதுன்னா 1997ல ஒரு அமெரிக்கன் கம்பெனி அவங்களுடைய பாஸ்மதி ரைஸ்க்கு பேட்டன்ட் ரைட்ஸை வாங்குறாங்க. எங்க யூஎஸ் பேட்டன்ட் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ்ல வாங்குறாங்க. அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் அவங்க என்ன பண்ணுதுன்னா ஒரு they can sell a new variety of பாஸ்மதி. அந்த நேம் வந்து பாஸ்மதி அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த நேமுக்கு பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. அப்ப இந்தியால இருந்து ஏதாவது ஒரு பாஸ்மதி ரைஸ் விற்கணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா இந்த கம்பெனி கிட்ட போய் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கணும். அப்ப இது ஒரு பெரிய அளவுல ஒரு கான்ஃபிளிக்டை கிரியேட் பண்ணுது. அப்புறம் நம்ம சொல்றோம் இல்லைங்க, பாஸ்மதின்றது இட்ஸ் நேச்சுரல் கிராப், இந்தியாவில பல வருஷமா இருக்கு, அப்படிலாம் நீங்க இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய அட்டம்ப்ட்க்கு அப்புறம் நம்ம அதை திரும்ப வாங்கி. அதே மாதிரி நியோக்கும் டர்மரிக்கும் கூட அந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு. மஞ்சள்லாம் நம்ம வந்து தலைமுறை கிடையாது, பல வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் டர்மரிக்கையும் நீமையும் மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எத்திக்கல் நான் எத்திக்கல் இஷ்யூஸ் உலகத்துல நடந்துருக்கு. அந்த மாதிரி ஒருத்தருடைய பொருளை அவங்களுடைய பர்மிஷனே இல்லாம அந்த ரிசோர்ஸை எடுத்து அதை ப்ராப்பரா அத்தரைசேஷன் இல்லாம அதை மக்கள் மத்தியில் எடுத்துட்டு வரத நம்ம பயோ பைரசி அப்படின்னு சொல்றோம். அதாவது உயிர் கொள்ளை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உயிரி கொள்ளை, நாட்கொலை, கொள்ளை. ஓகே, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ், நம்மளுடைய ரைட்ஸை, நம்மளுடைய நாலேஜை, நம்மளுடைய பர்மிஷன் எல்லாமே திருடுறது, அதுக்கு பேர் தான் பயோ பைரசி. இது நீங்க நிறைய மூவிஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்றது இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. கவர்மெண்ட் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருந்துமே அதை மீறி நடந்துட்டு இருக்கு. பட் உங்களே நிறைய பேர் நாளைக்கு டாக்டர் ஆகி ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிக்கு வந்து நீங்க ரிசர்ச்சரா போய் ஒரு ட்ரக் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் நீங்க ஆன்சரா வச்சுக்கணும். ஓகே, ரைட். ஸோ ஹியர் வி கன்க்ளூட் தி lesson and there is only one content. So we இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல இந்தியன் பேட்டன்ட் பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா சில பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து நம்ம கிட்ட ப்ரிசர்வ் ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணவும் முடியும். ஓகே, ரைட். ஸோ ஹியர் வி கன்க்ளூட் தி பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் a very important lesson and very small lesson also. அண்ட் வித்தின் a கிளாஸ் நம்ம இதை முடிச்சிட்டோம். ஏன்னா இதுல வெரி சிம்பிளான கண்டென்ட் தான். இந்த லெசனை எப்படி அப்ரோச் பண்ணணும், இங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஈஸியா நம்ம இந்த லெசன்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அது எப்படிலாம் சொல்லுங்க. சூப்பர் பக்னா என்ன சார்? இப்போ இந்த இடத்துல சூப்பர் பக் அப்படின்ட்டு நம்ம எது யூஸ் பண்றோம் அப்படின்னா சில பாக்டீரியாஸை நம்ம வந்து சூப்பர் பக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆயில் கண்டாமினேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டர் பாடியில் ஆயில் ஸ்பில் ஆயிடுச்சு. அதனால அந்த கண்டிஷன் ரொம்ப இதாக இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய சில பாக்டீரியாஸ் நம்ம யூஸ் பண்ணி அது வந்து நம்ம அந்த ஆயில் எல்லாமே வந்து கன்சியூம் பண்ண வச்சிடலாம். அது யூஸ் பண்ணி இந்த மாதிரி இது நம்ம சூப்பர் பக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ என்சிஆர்டி ரிலேட்டடான கண்டென்ட் நிறைய கொஸ்டின் கேளுங்க. ஏன்னா அப்போதான் நீங்க நிறைய கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கொடுக்க முடியும் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, இந்த லெசனை என்சிஆர்டில இருக்கக்கூடிய லைன் பை லைன் அனலைஸ் பண்ணிட்டோம். இங்க இருந்து நிறைய டவுட்ஸ் கேட்டு பக்குக்கு என்ன சார் டிஃபரண்ட்? சூப்பர் மவுஸ்க்கும் சூப்பர் பக்குக்கும் என்ன சார் டிஃபரண்ட்? ஆர்கனைசேஷன் தாங்க வித்தியாசம். Super bugனா the bacteria resistant to the majority of antibiotics ன்னு சொல்லி போட்டிருக்காங்க சார். சூப்பர் பக்ஸா? ஒரு எக்ஸாம்பிளுங்க. இந்த மாதிரி பல லட்சக்கான எக்ஸாம்பிள் இருக்காது சூப்பர் பக்ன்றது. நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். இப்ப நீங்க வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது இன்னைக்கு பெரிய பிரச்சனை தான். டிபி எல்லாம் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் போயிடுச்சு. டிபி ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்க போகுது. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்.
ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? நம்ம நார்மலா ஃபீவரா போனாவே நமக்கு என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் ட்ரக்ஸ். ஓகே, பாக்டீரியாஸ். ஓகே, ஸோ இந்த பாக்டீரியாஸ் நம்ம எதிர்த்து நம்ம அந்த பாக்டீரியாவை நம்ம கில் பண்றதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணா அந்த பாக்டீரியா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிக்கும். அதுக்கான ரெஸ்பான்சிபிள் ஜீன் அதுல எங்க இருக்குங்க? யாராவது சொல்ல முடியுமா? கரெக்டா சொல்றீங்களான்னு பார்க்கலாம். ஒரு பாக்டீரியா ஒரு ஈக்குவலா எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த பாக்டீரியாவுக்கு நீங்க அகைன்ஸ்டா வேற எந்த பாக்டீரியா கூட எடுத்துக்கலாம். இப்போ டிபி பாக்டீரியா எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த பாக்டீரியால ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறீங்க, பட் ஆனா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. என்னங்க காரணம்? வாட் இஸ் தி ரீசன்? Bacteria, they have extra circular chromosomal DNA material that is called plasmid. Okay, so I hope you people are aware about the plasmid. We discussed last class. They are used as a vector. The reason is they have a resistant genes. நாங்க அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நடத்தி இந்த பதிலே சொல்ல மாட்டேன். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்னா என்னன்னு தெரியும், நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா இல்லையா? என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க? செலக்டபிள் மார்க்கர்ஸா? செலக்டபிள் மார்க்கர்ஸா என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸை யூஸ் பண்றோம்? படிக்கிறதே கிடையாது இல்லையா? கிளாஸோட அப்படியே புக் எடுத்து ஓபன் பண்ணி அப்படியே விட்டுறது, அடுத்த நாள் கிளாஸ்ல அடுத்த வீக் கிளாஸ்ல அப்படியே ஓபன் பண்றது. அவ்வளவு தூரம் படிச்சோம் செலக்டபிள் மார்க்கர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. என்னங்க புரியலங்க? இல்ல, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் என்னென்னலாம் இருந்துச்சு? PBR 322ல ஓகே, இதுல எத்தனை ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்? 8. அதெல்லாம் என்னதுங்க ஆன்டிபயோட்டிக்? அதெல்லாம் ஜீன்ஸா? அது அங்கெல்லாம் இருந்துச்சு. அது நீங்க இதெல்லாம் நம்ம இப்படிதான் டிஸ்கஸ் பண்ணோமா? 2 ஜீன் தாங்க இருந்துச்சு. ஒன்னு ஆம்பிசிலின், மற்றது எல்லாமே குளோனிங் சைட்ஸ். என்ன படிக்கிறீங்கன்னு தெரியல. இதை தாண்டி ஒரு 4 ஆன்டிபயோட்டிக்ஸ் நேம்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? புக் எடுத்து பாருங்க. குளோரோபெனிகால், டெட்ராசைக்ளின், ஆம்பிசிலின். இதெல்லாம் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். கரெக்டா? எஸ் சார். ஏன் எடுத்தோன்னே சொல்ல முடியல? பாருங்க, அந்த பேஜ் தான் வருது. இருக்கா? ஆம்பிசிலின், குளோரோபெனிகால், டெட்ராசைக்ளின், கெனாமைசின். ஓகே, சரி, ஓகேங்க. ஒரு விஷயம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்ல பயோடெக்னாலஜிக்கல் பிரின்சிபல்ஸும் பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸும் டெஸ்ட்டுங்க. ஓகே, நான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ½ an hour வந்து கொஸ்டின் தான். ஸோ என்ன பண்ண போறேன்னா, ஓகே, ஓரலாவே நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேங்க. அடுத்த வாரம் நான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஸோ நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் வீக் வந்து ஓகே ஒரு ஃபர்ஸ்ட் ½ an hour. ஓகேனா, இந்த லெசன் நான் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க அது படிக்கிறீங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நான் பாட்டு நடத்திக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு லெசன் அப்படியே முடிச்சுட்டு வந்தீங்கன்னா எப்படி படிப்பீங்க? அதனால என்ன பண்ண போறேன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ½ an hour, ஓகே, ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் ஓரலி. அண்ட் நான் யாருடைய நேம் நான் சொல்றேனோ அவங்க வந்து
you have to turn on your camera and you have to answer my question. Okay, answer பண்ணதுக்கு அப்புறம் you will close the video. Okay, no issue. பட் எனக்கு தெரியணும் யார் யார் நீங்க ஓப்பனா எனக்கு எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். Okay, right. So here I conclude the session. Okay, so next class la we will continue the next lesson. Okay, but in the question discuss பண்ணாம நம்ம இது போக மாட்டோங்க. Okay, thank you. Next class la Thank you. Thank you, sir.